சர்ச்சில் அடுத்தவங்ககிட்ட பழகும் போது ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதில் தோத்தரக்காங்கிறது, அப்புறம் மடியில் போய் உட்கார்றது, எக்கா பிரியாணி சாப்பிட வரீங்களா வீட்டுக்குங்கிறது சொல்லக்கூடாது. ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். அப்புறம் சர்ச்சுக்குள்ள மூஞ்ச தூக்கிட்டு போறது. உங்க எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு லிமிட் தெரியணும். உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும். ஊழியக்காரர்கிட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும். என்னதான் ஊழியக்காரன் வெளியே இருந்தா, எனக்கு மகன் இருக்கா, மருமக இருக்கா, நான் வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ட்ராக் பேண்ட் போட்டிருப்பேன், ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பேன், என் மகன் என் மேலே விழுவா, என் மகன் என் மேலே படுப்பான், சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அது வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அப்படிங்கிறது. அதே சர்ச்சுக்கு நான் வந்துட்டா வெள்ளை வேட்டி போட்டிருப்பேன், வெள்ளை சட்டை போட்டிருப்பேன், என்னை அப்பா அப்படின்ட்டு தான் போவான். கட்டி பிடிச்சி உருள மாட்டான், புரியுதா? படுக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், சிரிச்சு ஜாலியாக விளையாட மாட்டான். சபை, ஊழியம், அழைப்பு, ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். நீங்கள் அந்த ரங்கத்தில் சர்ச்சில் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூமில் பர்சனலாக ஏசப்பாவை கொஞ்சிங்க, கெஞ்சிங்க, முத்தம் கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, உருளுங்க, பெறலுங்க. அவுட் சைடு சபன் வந்துட்டா அவர் பயபக்திக்கு உரியவர் தான். அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர், பூமியின் உருண்டையில வீற்றிருக்கிறவர், நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி இருக்கிறவர், காற்றை பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிற ஆண்டவர்.